மோகினி அவதாரத்தில் விஷ்ணு வந்த பொழுது அவரோடு சிவன் கலந்ததில் அவருக்கு பிறந்த மகன்தான் சாஸ்தா எனும் ஐயப்பன். சாஸ்தானாலும் ஒண்ணுதான், ஐயப்பன்னாலும் ஒண்ணுதான், ஐயனார் என்றாலும் ஒண்ணு. சோ அந்த மோகினி அவதாரத்தில் விஷ்ணு வந்த பொழுது அவரோடு சிவன் கலந்ததில் அவருக்கு பிறந்த மகன்தான் சாஸ்தா எனும் ஐயப்பன். சாஸ்தானாலும் ஒண்ணுதான், ஐயப்பன்னாலும் ஒண்ணுதான், ஐயனார் என்றாலும் ஒண்ணுதான், அதுவும் ஒண்ணுதான். இந்த கேள்விதான் சார் நான் அடுத்தபடியா வைக்கலாம்னு இருந்தேன். இந்த ஐயனார் ஐயப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன? இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தானா? ரெண்டு பேருமே ஒருத்தர் தான். அதாவது தமிழ்நாட்டுல நம்ம எல்லாருக்கும் ஆர் விகுதி போட்டு சேர்த்து சொல்லுவோம். ஐயனார் அப்படின்னு அங்க போனீங்கன்னா குருவாயூரப்பன் அப்படிங்கிற மாதிரி ஐயப்பன் அப்படின்னு அப்பனை சேர்த்து போட்டிருக்காங்க. இப்ப சபரிமலையில் நீங்கள் ஐயனை எப்படி சாமியே சரணமையப்பா அவரை பார்க்குறப்ப தனியாக ஒரு பிரம்மச்சாரியாக பார்க்குறீங்க. ஆனால் அதே ஐயப்பனை நீங்கள் அங்கே போகிறப்ப இன்னைக்கு நீங்கள் போக முடியாது, பட் மற்றவர்கள் மாலை போட்டு போனால் பக்கத்துலேயே ஆரியங்காவு இதுக்கெல்லாம் போனால் அந்த கோவில்களில் ஐயப்பன் 2 மனைவிகளோடு இருப்பார். இதே மாதிரி நீங்கள் சவுத் சைட்லலாம் போனால் 10 லாரியில் 3 லாரியில் சொரிமுத்து ஐயனார் துணைன்னு போர்டு பார்ப்பீங்க. அங்கேயும் பூரணா புஷ்கலா அப்படின்னு 2 மனைவிகளோடு இருக்கிறார். ஸோ இந்த ஒரு கோயிலில் அவர் பிரம்மச்சாரியாக இருக்கிறார். ஆனால் அவருடைய அவதாரத்தில் அவர் பூர்ணா புஷ்கலா என்று 2 மனைவிகளோடு இருக்கும் கோவில்கள். இன்னும் சொல்ல போனால் இது பாண்டிய வம்சத்திற்கு மிக அதிகமாக குலதெய்வங்கள், பல பிராமணர்களுக்கு ஐயனார்கள் குலதெய்வம்.